ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் நைட்டு தென் மாவட்டத்தில் இருக்கிற நஞ்சுப்பாளையம்ன்ற ஊர்லேருந்து ஒரு ட்ரெயின், இப்போ இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்லை, அது ஒரு ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின் பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிட்டு வனக்கோட்டைன்ற ஊருக்கு போயிட்டுருக்கு. அப்போ அந்த ட்ரெயின் கேபின்குள்ளே 3 பேர் இருக்காங்க. 2 இன்ஜின் டிரைவர் செல்வம், குமாரசாமி, இன்னொருத்தர் இன்ஜினில் நிலக்கரி அள்ளி போடுற ரவி. அன்றைக்கி நைட்டு வனக்கோட்டை ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வரப்போ ரயில்வே ட்ராக்கில் தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. தெரியறத செல்வம் பார்க்குறாரு. அவர் தண்டவாளத்தில் யாரோ வராங்கன்னு ஹார்ன் கொடுக்குறாரு. லைட் அடித்து விலகி போக சொல்கிறாரு. அதை இன்னொரு டிரைவரான குமாரசாமியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு வண்டி ஸ்லோ பண்ணுறாங்க. தூரத்துலேருந்து பார்த்த உருவம் திடீர்னு கிட்டத்தில் தண்டவாளத்தில் வந்து நிற்கிது. அப்போ செல்வம் பார்க்குறாரு, அது ஒரு பொண்ணு வெள்ளை உருவத்தில் திடீர்னு வந்து நிற்கிது. டிரைவர் 2 பேர்த்துக்கும் ஷாக்காகி சடன் பிரேக் போடுறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ட்ரெயினை உடனே நிறுத்த முடியல. அந்த ட்ரெயின் அந்த பொண்ணு மேலே இடித்து இவங்க கண்ணு முன்னாடியே சிதறி போய் விழறா. இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே புரியாமல் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அங்கே ட்ரெயினில் இருந்த மக்களும் எதுக்கு ட்ரெயின் ஊருக்கு முன்னாடி இங்கே வந்து நிற்கிதுன்னு புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இன்ஜினில் இருந்த 3 பேரும் பயத்திலேயே இடித்து அந்த பொண்ணோட சடலத்தை பார்க்கலான்னு போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, தண்டவாளத்தில் ஒரு பக்கம் அந்த பொண்ணோட உடல் இருக்குது. கிட்ட போய் பார்க்குறாங்க, அந்த சிதறி போன உடல் தலை இல்லாமல் முண்டமாக ரத்த வெள்ளத்தில் சிதறி கிடக்குது. அப்போ அந்த கரியள்ளி போடுற ரவி அதை பார்த்து பயந்து வேகமாக கத்திட்டே திரும்பவும் இன்ஜின் ரூமுக்கு ஓடிடுறாரு. இந்த 2 டிரைவர்ஸ்க்கும் இது மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட் பார்த்தனால கொஞ்சம் பயம் இருந்தாலும் தலை எங்கேயாவது பக்கத்தில் இருக்கான்னு லைட் அடித்து தேடுறாங்க. அப்போ தேடிட்டே போகிறப்ப தண்டவாளத்துக்கு மறுபக்கம் போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அங்கே போய் தேடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் தண்டவாளத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் கருகருன்னு வட்டமாக தெரியுது. அதை பார்த்துட்டே 2 பேரும் கிட்ட போகிறாங்க. போனதும் பார்க்குறாங்க, ரத்தம் வலிஞ்சிருக்கிற தலையை பார்க்குறாங்க. ஆனால் அந்த தலை திரும்பி இருக்கிறனால மூஞ்சி சரியாக பார்க்க முடியல. இதை அப்படியே விட்டுட்டு போலீஸ்க்கு அடுத்த ஸ்டேஷனில் போய் சொல்லிக்கலான்னு பேசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்குது. டிரைவருங்க 2 பேர்த்துக்கும் ஷாக்காகி எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு லைட் அடித்து பார்த்துட்ருக்காங்க. அந்த சிரிப்பு சத்தம் ரொம்ப சத்தமாக கிட்ட கேட்குது. அவங்க 2 பேருக்குமே உண்மையாக பயந்து வேர்த்து கொட்டுது. அப்போ திடீர்னு இவங்க காலு கீழே இருந்து சத்தம் வருது. 2 பேரும் லைட் அடித்து பார்க்குறாங்க. அப்போ பின்னால் மட்டும் தெரிஞ்சு செதறி கிடந்த தலை ஆனாவே திரும்பி இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே அதிர்ச்சியில் 2 பேரும் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, அந்த தலை செதஞ்சு போய் மூஞ்சிலாம் கிழிஞ்சு மூளையெல்லாம் வெளியே தெரிஞ்சு ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதை பார்த்தே அதிர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த தலை திடீர்னு கண்ணு முழிச்சு அவங்கள பார்க்குது. இதை பார்த்ததும் அவங்க கையில் வச்சுருந்த லைட்டை கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போய் வேகமாக அங்கே இருக்கிற ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அந்த நிலக்கரி அள்ளி போடுற ரவி அங்கே காணோம். இவங்க பதட்டத்திலேயே ஹார்ன் மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ செல்வம் பின்னால் தோளில் ஒரு கை வந்து தொடுது. பயத்தில் 2 பேரும் அலறிடுறாங்க. பின்னால் திரும்பி பார்க்குறாங்க, அங்கே அந்த காணாமல் போன ரவி இருக்கார். இவங்க 2 பேரும் நல்லா திட்டுறாங்க. ஆனால் பதிலுக்கு ரவி எதுவுமே பேசாமல் இவங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு. முதல்ல வண்டி எடுக்கணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணி வனக்கோட்டை ஊருக்கு வருது. அங்கே அந்த டிரைவர் 2 பேர் மட்டும்தான் கீழே இறங்குறாங்க. இறங்கி போய் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஒரு பொண்ணு ஒன்று ட்ரெயினில் அடிபட்டுருச்சுன்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அலட்சியமாகவே இருக்கார். குமாரசாமி இன்னும் பயத்திலேருந்து மீளாமல் இருக்கார். முதல்ல இங்கேருந்து கிளம்பி காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயத்த சொல்லிக்கலான்னு செல்வமும் குமாரசாமியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் செல்வமும் குமாரசாமியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நேற்று நைட்டு நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இடித்தது மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது பார்த்த விஷயத்த எதுவுமே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலை. போலீஸோடு சேர்ந்து செல்வமும் குமாரசாமியும் அந்த இடித்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த ஸ்பாட்டு கிட்ட போகிறப்ப ஒரு கெட்ட ஸ்மெல் வருது. இவங்க சொன்ன இடத்துக்கு வராங்க. அங்கே போய் பார்க்குறப்ப இவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா இவங்க பார்த்தது ஒரு பொண்ணோட சடலத்தை இல்லை, ஒரு ஆணோட சடலத்தை. அதுவும் அந்த சடலம் காக்கி யூனிஃபார்மில் செதறி போய் ஒரு தலை இல்லாத முண்டமாக நைட்டு இவங்க பார்த்த அந்த பொண்ணோட உடல் மாதிரியே செதறி கிடக்குது. செல்வத்துக்கு இது ரொம்பவே ஷாக்காக இருக்குது. 2 பேரும் குழப்பத்திலே இருக்காங்க. அப்போ தண்டவாளத்துக்கு பக்கத்தில் ஒரு தலை கிடைக்கிதுன்னு ஒரு போலீஸ் பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. அங்கே போய் 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த தலை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா அது இவங்களோட வேலை செய்கிற ரவியோட தலை.
இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியாமல் பயத்திலேயே அங்கேயே நிற்கிறாங்க. பயத்திலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. ஆனால் போலீஸ் இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே இவங்க மேலே தப்பில்லைன்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. செல்வம் இதெல்லாம் நினச்சிட்டே வீட்லேயே இருக்கார். அப்போ வீட்டுக்கு இன்னொரு டிரைவரான குமாரசாமி வராரு. வந்த அவர் செல்வத்தை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. செல்வம் அழாத, என்னாச்சுன்னு சொல்லுன்னு கேட்குறாரு. ஆனால் குமாரசாமி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் வெளியே போனதும் வீட்டுக்கு அவருக்கு ஒரு தந்தி வருது. அதை பார்த்து செல்வம் முகமெல்லாம் வேர்க்குது. அப்படி என்ன போட்டிருந்ததுன்னா, குமாரசாமி தூக்கமாட்டி நேற்று நைட்டு இறந்துட்டாருன்னு தந்தி போட்டிருக்காங்க. இப்போ தானே வந்து பார்த்துட்டு வெளியே போனாருன்னு யோசிச்சுட்டே வெளியே போய் வேகமாக பார்க்குறாரு. அப்போ வெளியே பார்த்ததில் குமாரசாமி தலையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு செல்வத்தோட வீட்டையே பார்த்துட்ருக்கா. செல்வம் இதை பார்த்ததும் உயிரே போகிற மாதிரி கத்தி கதவை சாத்திடுறான். அன்றைக்கி நைட் ஆகுது. செல்வம் அவன் பயத்திலேயே வெளியே கூட போகாமல் வீட்லேயே தனியாக இருக்கான். அப்போ வெளியே யாரோ இவனோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. செல்வம் பயந்துட்டு யாருன்னு கேட்குறான். வெளியே இருந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளேருந்து செல்வம்னு ரொம்ப சத்தமாக ஒரு ஆம்பளை குரல் கேட்குது. இவன் யாருன்னு பயந்துட்டு மறுபடியும் கேட்குறான். அப்போ குமாரசாமி உருவம் தெரியுது. அது எப்படி இருக்குன்னா, அவனோட கண்ணில் இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டே கீழே சிந்தி செல்வம் கிட்ட மெதுவாக வரான். இதை பார்த்த அதிர்ச்சியில் அவன் வேகமாக கதவை திறந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். வெளியே ரோட்டில் ஓடுறப்ப அங்கே ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இருட்டாக இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் இவன் ரொம்ப தூரம் பயத்திலேயே ஓடிட்டுருக்கான். ஓடி வந்து ஒரு இடத்துல நின்று மூச்சு வாங்குறான். அப்போ தூரத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இவன்கிட்ட வருது. அப்போ அந்த வெளிச்சத்தில் ஒரு நிழல் இவன் மேலே தெரியுது. அப்போ தான் பார்க்குறான் அவன் ரயில்வே ட்ராக்கில் நின்றுட்டுருக்கான்னு. அது மட்டும் இல்லாமல் அவன் அன்னைக்கு பார்த்த அதே பொண்ணு மூஞ்சி ஃபுல்லாக ரத்தக்கரையோட கோவமாக இவனை பார்க்குறான். பயத்தில் செல்வம் அலறிட்டு ஓடலான்னு நினைக்கிறான். ஆனால் அவன் அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து நகர முடியல. ஏன்னா அவன் கால் தண்டவாளத்தில் சிக்கியிருக்கு. அந்த கோர மூஞ்சியில் இருக்கிற உருவம் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. சிரிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு பின்னாடி இருந்து ஒரு ட்ரெயின் வந்து செல்வம் மேலே மோதி துண்டு துண்டாக சிதறி போகிறான். இதெல்லாம் நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் வனக்கோட்டையில் ஒரு பெரிய குடும்பத்தோட விசேஷம் நடக்குது. மார்த்தாண்டம் ஒரு பெரிய பணக்காரர். அவர் சில குடும்ப பிரச்சனையினால் வெளிநாட்டில் போய் குடும்பத்தோடு செட்டில் ஆகுறாரு. அவரோட பையன் கல்யாணத்தை சொந்த ஊரான வனக்கோட்டையில் தான் வைக்கணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னோட மனைவியோட வந்திருக்காரு. அவரோட பையன் குரு. அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அவரோட பையன் குரு எங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு குரு அடுத்த நாள் வந்துடுவார்னு மார்த்தாண்டம் சொல்கிறாரு. வனக்கோட்டையில் அவங்க வீடு அரண்மனை மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்கிறதால அடுத்த நாள் சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி நைட்டு மார்த்தாண்டமும் அவரோட மனைவியும் தான் தனியாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் மேலே இருக்கிற ரூமில் படுத்திருக்காங்க. மார்த்தாண்டம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப கொலுசு சத்தம் கேட்குது. இவர் உடனே முழிச்சிட்றாரு. அந்த சத்தம் டக்குன்னு நின்றுது. தண்ணியை குடிச்சிட்டு படுக்க போகிறப்ப அவர் கட்டில் பக்கத்தில் ஒரு கை இல்லாத கொடூரமான உருவத்தை பார்க்குறாரு. இவர் அதிர்ச்சியில் பயந்து கத்திடுறாரு. திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சிருது. அவரோட ஒய்ஃபு சத்தத்தில் எந்திரிச்சிட்றாங்க. அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஏதோ கனவுன்னு சொல்லி மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப இவங்க ரூமுக்கு வெளியே இருந்து ஏதோ சத்தம் வருது. என்னன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. இவர் ரூமுக்கு வெளியே அழுகிற சத்தம் கேட்குது. மார்த்தாண்டம் உடனே எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாரு. அப்போ மாடிக்கு போகிற படிக்கட்டில் ஒரு பொண்ணோட காலை பார்க்குறாரு. இவர் யாருன்னு கேட்கவும் அது மேலே வேகமாக போகுது. இவரும் யாரும்மா அதுன்னு கேட்டுட்டு மாடிக்கு இவரும் பின்னாடியே ஓடுறாரு. மேலே போய் பார்க்குறப்ப அங்கே அப்போ யாருமே இல்லை. ஆனால் பார்த்துட்டே திரும்புகிறப்ப, நீ வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி ஒரு குரல் மார்த்தாண்டம் பின்னாடி இருந்து கேட்குது. பயத்திலேயே மெதுவாக திரும்புகிறாரு. அப்போ மொட்டை மாடி விளிம்பில் மூலையில் ஒரு பொண்ணு கீழே பார்த்துட்டே திரும்பி நிற்கிறா. அதை பார்த்ததும் அவருக்கு பேச்சு வராமல் பயத்தில், நீ யார், எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த உருவம் மெதுவாக சிரிச்சுட்டே இவரை பார்த்து திரும்புது. அப்போ மார்த்தாண்டம் அந்த உருவத்தை பார்த்து நீயான்னு கேட்குறாரு. அப்போ வேகமாக அவரை நோக்கி வந்த அந்த உருவம் அவர் கழுத்தை பிடிக்குது. அதுக்கப்புறம் மேலேருந்து ஐயோன்னு சத்தம் மட்டும்தான் வருது. அப்போ கீழே தூங்கிட்டு இருந்த அவரோட ஒய்ஃபு முழிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த தன்னோட கணவரை காணான்னு வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் நிற்கிறப்ப, நான் மேலே தான் இருக்கேன், மேலே வா அப்படின்னு அவரோட குரல்லேருந்து சத்தம் வருது. இவங்களும் இந்நேரத்தில் எதுக்கு மேலே போனீங்கன்னு கேட்டுகிட்டே படி ஏறுறாங்க. அப்போ மேலே போய் பார்க்குறப்ப
அங்கே அந்த பொண்ணு மூளையில் எங்கே நின்றுட்டு இருந்தாலோ அதே இடத்துல மார்த்தாண்டமும் போய் நின்று திரும்பி கீழே பார்த்துட்டே இருக்காரு. இவங்க இந்நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே கிட்ட போகிறப்ப ஒரு மிருகத்தோட குரல் மாதிரி உரும்பிகிட்டே இருக்காரு. இவங்க பயத்திலேயே போகிறாங்க. வாங்க கீழே போகலான்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அவரோட கை தனியாக பிஞ்சு அவங்க கையில் வருது. அப்போ இதை எதிர்பார்க்காத அவர் மனைவி கத்திடுறாங்க. அவங்க அலர்னதும் மார்த்தாண்டம் திரும்புகிறாரு. அவர் மூஞ்சி ஃபுல்லாக ரொம்ப அகோரமாக மாறி கண்ணில் இருந்து ரத்தம் வடியுது. பயத்தில் அவரோட மனைவி ஓடலான்னு பார்க்குறாங்க. அப்போ மார்த்தாண்டம் அந்த அம்மாவோட கையை பிடிச்சி இழுத்து வேகமாக மாடியிலேருந்து 2 பேரும் கீழே குதிக்கிறாங்க. குதித்த 2 பேரோட உடல் நல்லா அடிபட்டு அங்கேயே இறந்துறாங்க. இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த உருவம் இதை பார்த்த சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் இதெல்லாம் எதுவுமே தெரியாத மார்த்தாண்டத்தோட பையன் குரு மணக்கோட்டை ஊருக்கு ட்ரெயினில் சென்னையிலேருந்து வராரு. ட்ரெயினில் இவங்க ஊருக்கு வரும்போது அந்த ட்ரெயினில் கும்பலே இல்லை. சொல்லப்போனால் அந்த ட்ரெயினில் ஒருத்தர் கூட இல்லை. ட்ரெயின் இவங்க ஊருக்கு முன்னாடி இருக்கிற நஞ்சுப்பாளையமுக்கு வருது. ஆனால் ட்ரெயின் அங்கே நிற்கலை. அந்த ஊருக்கு ட்ரெயின் நிற்காமலே திடீர்னு அங்கேருந்து 2-3 பேர் ஏறுறாங்க. குரு இதெல்லாம் டக்குன்னு பார்க்கவும் தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் வருது. யாரோ திருடங்க தான் ஏறி இருக்காங்கன்னு நினச்சி பதட்டத்தில் இருக்கார். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினவங்க அவ்வளோ ஃப்ரீயாக சீட்லாம் இருந்தும் குரு பக்கத்தில் போய் உட்காராங்க. இவனுக்கு இன்னுமே ரொம்ப பயம் வருது. தன்னோட பேகை இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவங்க எல்லாம் இவனையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி குருக்கு தோணுது. குரு எந்திரிச்சு போய் படிக்கட்டு பார்க்க நிற்கிறான். அப்படி படிக்கட்டில் நிற்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் கண்ணாடியை பார்க்குறான். அப்போ இவன் பின்னாடி இருந்து ஒரு தலை மட்டும் தனியாக தெரியுது. இவன் திடுக்கிட்டு பின்னால் பார்க்குறான். அங்கே ஒன்றுமே இல்லை. ஏதோ பிரம்மன்னு நினச்சி கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொண்ணோட மூஞ்சி தெரியுது. இவன் ஷாக்காகி அப்படியே நிற்கிறான். அப்போ மஞ்சள் பூசின மூஞ்சியோட ஒரு பொண்ணு நல்லா தெரியறா. அப்போ குரு கத்திட்டு ஓடலான்னு பார்க்குறான். அப்போ கண்ணாடி உள்ளே இருந்து ஒரு கை ரத்தம் சொட்ட சொட்ட இவனோட கையை பிடிச்சி ஓட விடாமல் பண்ணுது. அந்த கண்ணாடியை குரு பார்த்துட்டே இருக்கான். அப்போ அதில் என்ன தெரியுதுன்னா, வனக்கோட்டையிலே பெரிய ஆள் அது மார்த்தாண்டத்தோட அண்ணன் ராஜலிங்கம். அவர் அந்த ஊரில் இருக்கிற ஜமீனோட பையன். அவரோட சித்தி பையன்தான் மார்த்தாண்டம். ஆனால் அவர் கூட பிறந்த தம்பியாவே கூட வச்சுருக்காரு. ஊர்க்காரங்க எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிற ஆள். அவருக்கு ஒரு பொண்ணு. அவள் பேர் ரேவதி. நல்ல அழகாக அறிவோடு இருக்கிற பொண்ணு. ராஜலிங்கம் அவரோட பொண்ணு ரொம்பவே நேசிச்சார். அவரோட மனைவி ரேவதி பிறந்ததும் இறந்துட்டாங்க. ஆனால் அவரோட தம்பி அப்படி இல்லை. தன்னோட அண்ணனை விட மதிக்கிற ஆளாக வரணும்னு அண்ணன் மேலேயே பொறாமையில் இருக்கார். மார்த்தாண்டத்துக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கான். அவன் பேர் செல்வம், அந்த ட்ரெயின் டிரைவர். ஒரு நாள் செல்வம் கிட்ட மார்த்தாண்டம் தான் பேரில் எந்த சொத்துமே இல்லைன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு செல்வம், உங்கள் அண்ணனை நீ கொன்னுட்டா இருக்கிற சொத்து ஃபுல்லாக உனக்கு தான் சொல்கிறான். முதல்ல ஷாக்கான மார்த்தாண்டம் நல்லா யோசிச்சதுக்கப்புறம் அதுதான் சரின்னு சொல்கிறான். ஆனால் அப்படியே இறந்துட்டாலும் ரேவதி பேரில் தானே சொத்து போகும்னு கேட்குறான். அப்போ செல்வம் கொஞ்சம் கூட யோசிக்காமல், அப்போ அவளையும் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்கான். அதுக்காக ஒரு நாள் நைட்டு ராஜலிங்கம் தூங்குறப்ப அவரோட ரூமுக்குள்ளே ஒரு பெரிய நாகத்தை விட்டு கடிக்க விட்டு சாகடிக்கிறான். அடுத்த நாள் ரேவதி அவள் அப்பாவை எழுப்ப போகிறா. அவர் எந்திரிக்காமல் நுரத்தள்ளி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறா. ஊரே அவர் இறந்ததுக்கு வந்து அலறாங்க. மார்த்தாண்டமும் செல்வமும் 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து மார்த்தாண்டமும் செல்வமும் ரேவதியை எப்படி கொல்லணும்னு திட்டம் போடுறாங்க. அப்போ செல்வம் ரேவதியை கொல்ல நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அது என்னன்னா, நான் ட்ரெயின் ஓட்டிகிட்டு வரப்போ ரேவதியை தண்டவாளத்துக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதே மாதிரி ஒரு நாள் மார்த்தாண்டம் பக்கத்து ஊருக்கு உனக்கு துணி எடுக்கலாம் ட்ரெயினில் போகலான்னு சொல்லி வனக்கோட்டை ஸ்டேஷன் போகிற வழிக்கு கூட்டிகிட்டு போகிறான். போகிறப்ப வண்டி எதுவும் வேணாம், நாங்கள் நடந்தே போகிறோன்னு சொல்கிறான். ரேவதியை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறான். ரேவதியும் இவனை நம்பி பின்னாலேயே போகிறான். அப்போ திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் ட்ரெயின் வர சவுண்டு கேட்டதும் மார்த்தாண்டம் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ரேவதி முன்னால் போயிட்டுருக்கப்ப பின்னால் இருந்து ஒரு இரும்பு ராடால் ரேவதியோட மண்டையிலேயே அடிக்கிறான். அந்த நொடியே ரேவதி மண்டையெல்லாம் கலங்கி மூளையெல்லாம் வெளியே வருது. எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் துடிச்சு கீழே விழறா. அப்போ மார்த்தாண்டம் ரேவதியை வேகமாக தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற தண்டவாளத்தில் போடுறான். அப்போ அந்த நேரத்தில் வேகமாக ட்ரெயின் ஓட்டிகிட்டு வந்த செல்வம் இதை எதிர்பார்த்த மாதிரியே ரேவதி மேலே ஏற்றி கொலைன்னு தெரியாத மாதிரி பண்ணுறான். கூட இருக்கிற குமாரசாமிக்கும் ரவிக்கும் பணம் தந்து வெளியே சொல்லாத மாதிரி பண்ணுறான். இதெல்லாம் அந்த கண்ணாடி வழியாக குரு பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நின்ன குரு
வேகமாக உள்ளே போய் அங்கே இருக்கிறவங்கிட்ட அந்த கண்ணாடியில் நான் ஒரு பேயை பார்த்தேன்னு சொல்லி வேகமாக வாங்கன்னு கூப்பிட்றான். அப்போ பின்னாடியே அவங்களும் போகிறாங்க. அப்போ குரு இங்கே தான் அந்த மூஞ்சியை பார்த்தேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த கண்ணாடியில் இருந்த மூஞ்சியை காணோம். இந்த கண்ணாடியில் தான் பேயை பார்த்தேன்னு அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட பேசிட்டு அந்த கண்ணாடியை பார்க்குறான். அப்போ தான் குரு விஷயத்தை கவனிக்கிறான். அவங்க கூட்டிகிட்டு வந்த யாரோட உருவமும் அந்த கண்ணாடியில் தெரியல. ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் வேர்த்து கொட்டுது. அப்போ தான் பின்னாடி நிற்கிறவங்களோட மூஞ்சியை முதல்ல பார்க்குறான். அது கண்ணாடியில் பார்த்த செல்வத்தோட உருவம். இவன் ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிற்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு பின்னாடி இவனோட அப்பா அம்மாவும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. குரு அப்பான்னு கத்திட்டு இருக்கான். ஆனால் அவங்க எந்த பதிலும் பேசாமல் இவனை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு உங்கள் அப்பா செத்துட்டான்டான்னு சொல்லி சிரிச்சுட்டு ஒரு அகோரமான மூஞ்சி தெரியுது. அப்போ கண்ணாடியிலேருந்து வெளியே வந்த ரேவதி இனி இந்த ட்ரெயின் எங்கேயும் நிற்காதுன்னு சொல்லி சத்தமாக சிரிக்கிறாள். அப்போ அங்கே இருக்கிற கதவுகள்லாம் தன்னாலேயே சாத்துது.